கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலும் நாம் இணைந்து தேவனை ஆராதிக்க, மகிமைப்படுத்த, அவருடைய சன்னிதானத்திலிருந்து அமர்ந்து தேவனை உயர்த்துவதற்கு தேவன் பாராட்டின அவருடைய தயவுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த காலை வேளையிலும் கர்த்தர் இடைப்பட்டவர். இந்த ஆராதனையில் அவருடைய வார்த்தையை கொண்டும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவதற்கு நாம் விட்டு கொடுப்போம். நம்முடைய இருதயங்களை, செவிகளை திறந்து கொடுப்போம். கர்த்தர் பேசுவாராக. வாசிக்கலாம். எரேமியாவின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 11வது வசனம். எரேமியா 29வது அதிகாரம் 11வது வசனம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நம்முடைய ஆண்டவர் முடிவை கொடுக்கிற கர்த்தர். அல்லேலூயா. எத்தனை பேருக்கெல்லாம் எதிர்பார்ப்பு இருக்கு? கை உயர்த்துங்க. எத்தனை பேருக்கெல்லாம் எதிர்பார்ப்பு இருக்கு? உங்களுக்கெல்லாம் எதிர்பார்ப்பே இல்லையா? சரி, எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு உண்டு. என் வாழ்க்கையில இது நடக்காதா, இந்த காரியம் நிறைவேறாதா, இந்த சூழ்நிலை மாறாதா, என்னுடைய வாழ்க்கையினுடைய உயர்வுக்கு இது நடைபெறாதா, வருமா வராதா என்கிற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே உண்டு. எதிர்பார்ப்பை, இந்த எதிர்பார்க்கிற முடிவை கொடுக்கிறவர் தான் நம்முடைய கர்த்தர். நம்முடைய ஆண்டவர் 3 விதமான முடிவுகளை தருகிறார். கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம். மனிதனால் கணிக்கப்பட முடியாத முடிவை ஆண்டவருடைய வசனத்தின்படி கர்த்தர் தருகிறார். 2வது பார்த்தோம், சத்துரு நினைத்ததற்கு முற்றிலும் எதிரான மாறுதலான ஒரு முடிவை கர்த்தர் கொடுக்கிறார். 3வது, எதிர்பார்க்கும் முடிவை கர்த்தர் தருகிறார். அந்த எதிர்பார்க்கிற முடிவை ஆண்டவர் எப்படி தருகிறார், என்ன தகுதி நம்மகிட்ட இருக்கும்போது தருகிறார் என்று சொன்னால், முதலாவது, ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ளதான உறவின் அடிப்படையில் கர்த்தர் முடிவை தருகிறார். 2வது, நம்முடைய காரியங்களை எல்லாம் செய்துவிட்டு வேறு வழியே இல்லை, வேறு கதியே இல்லை, இனி நீங்க தான்ப்பா என்று சொல்லி காத்திருக்கும் போது உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு முடிவை கர்த்தர் தருகிறார். 3வது ஒரு முடிவை தருகிறார். என்ன முடிவு? வேத வசனத்தின்படி, அவருடைய வார்த்தையினுடைய அடிப்படையில் நம்முடைய எதிர்பார்ப்பு இருக்குமானால் அந்த எதிர்பார்ப்பை, அந்த முடிவை கர்த்தர் கொடுப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 3 தகுதிகளும் ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளிடத்திலும் இருக்கும்போது உங்களுடைய எதிர்பார்ப்புகளை ஆண்டவர் இந்த மாதம் நிச்சயமாய் முடித்து காட்டுவார். ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் பேரில் நான் நினைவாய் இருக்கிறேன். 3 விதமான முடிவுகளை தருகிறார் என்று சொல்லி கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம். இந்த வாரத்தில் 3 விதமான முறைகளிலே எதிர்பார்ப்பை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆமென். இந்த நாளில் அதை புரிந்து கொள்ள நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கிருபை தருவாராக. அவைகளை நாம் சரியான விதத்தில் புரிந்து கொள்ள, அறிந்து கொள்ள கர்த்தர் கிருபை தருவாராக. அதை புரியாமல் ஒருவேளை இதுவரைக்கும் நாம் இருந்திருப்போம் என்று சொன்னால், இன்றைக்கு நம்மை சரிபடுத்துவதற்காக ஆண்டவர் பேச விரும்புகிறார். முதலாவது ஆண்டவர் தருகிற விதம் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 11 முதல் 14 வசனங்கள். 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 11 முதல் 14 வசனங்கள் வரைக்கும் வாசிக்க கேட்டு. அதற்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் இந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன். நான் ஸ்நானம் பண்ணி
சுத்தமாகிறதற்கு இஸ்ரவேலில் தண்ணீர் எல்லாவற்றை பார்க்கிலும் தமஸ்குவின் நதியாகிய பர்பாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி உக்கிரத்தோடே திரும்பி போனான். அவன் ஊழியக்காரன் சமீபத்தில் வந்து அவனை நோக்கி தகப்பனே அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லி இருந்தால் அதை நீர் செய்வீர் அல்லவா? ஸ்நானம் பண்ணும் அப்பொழுது சுத்தமாவீர் என்று அவர் உம்மோடே சொல்லும்போது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னார்கள். அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷனுடைய வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுகின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். இந்த வேத பகுதி நம்ம எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு பகுதி. முதலாவது முறை ஆண்டவர் 3 விதங்களிலே செய்கிறார் நம்முடைய எதிர்பார்ப்புகளை முடிவுகளை தருவதற்கு. அதில் முதல் முறை நம்மை சீர்படுத்துவதற்காக எதிர்பார்க்கும் முடிவை எதிர்பாராத விதத்தில் கர்த்தர் கொடுக்கிறார். பக்கத்தில் சொல்லுங்க, நம்மை சீர்படுத்துவதற்காக எதிர்பார்க்கிற முடிவை எதிர்பாராத விதத்தில் கர்த்தர் கொடுப்பார். இங்க ஆண்டவர் நாம் எதிர்பார்க்கிற முடிவை ஆண்டவர் தருகிற முதல் விதம் எதிர்பாராத விதத்தில் தருவார். நாம எதிர்பார்க்கிற விதத்தில் தரமாட்டார். நாம எதிர்பாராத விதத்தில் என்ன பண்ணுவார்? அவர் தருவார். அதை நாம் புரிந்து கொள்ளணும். இல்லைன்னா சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில கசப்பு வந்துவிடும், நம்முடைய வாழ்க்கையில சோர்வு வந்துவிடும், நம்முடைய வாழ்க்கையில முறுமுறுப்பு வந்துவிடும், நம்முடைய வாழ்க்கையில இன்னும் சொல்ல போனா கசப்பு எல்லாம் சேர்ந்து சோர்வு எல்லாம் வந்து நம்மை பலவீனப்படுத்திவிடும், செய்ய விடாமல் தடுத்து விடும். நாகமானுக்கு அதே பிரச்சனை தான் இருந்துச்சு. அன்றைக்கு இருந்த விஞ்ஞானம் அவனுக்கு உதவி செய்ய முடியவில்லை. நாகமானுக்கு அன்று இருந்த விஞ்ஞானம், அன்று இருந்த மருத்துவம் அவனுக்கு உதவி செய்ய முடிய வாழ்க்கையில். ஆனால் அதிக வெற்றிகளை பெற்று சாதித்திருக்கிறான். எல்லாம் இருந்தாலும் ஒருவராலும் தீர்க்கப்பட முடியாத ஒரு தனிப்பட்ட பிரச்சனை அவனை வாட்டி வதைத்து கொண்டே இருந்தது. எல்லாம் இருந்துச்சு, பணம் இருந்துச்சு, வசதி இருந்துச்சு, ராஜ மரியாதை, வெற்றி இருந்துச்சு. ஆனால் ஒருவராலும் தீர்க்கப்பட முடியாத ஒரு பிரச்சனை அவனை வாட்டி வதைத்து எடுத்தது. இந்த பிரச்சனையிலிருந்து என்றாவது ஒரு நாள் வெளியே வருவதற்கு யாராவது எனக்கு உதவி செய்வார், அந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை பெறுவது எதிர்பார்க்கிற முடிவு. நாகமானுடைய எதிர்பார்க்கிற ஒரு முடிவு. 5ஆம் அதிகாரத்தின் முதல் பகுதியில் 2 ராஜாக்கள் 5:5 வாசிங்களேன். 2 ராஜாக்கள் 5:5. அப்பொழுது சீரியாவின் ராஜா நல்லது போகலாம் இஸ்ரவேலின் ராஜாவுக்கு நிருபம் தருகிறேன் என்றான். அப்படியே அவன் தன் கையிலே 10 தாலந்து வெள்ளியையும் 6000 சேக்கல் நிறை பொன்னையும் 10 மாற்று வஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு போய். நல்ல கவனிங்க, நான் எதிர்பார்க்கிற முடிவை பணம் இருந்தால் பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைத்து நாகமான் என்ன கொண்டு வருகிறான்? பொன்னை கொண்டு வருகிறான். வெள்ளி அனைத்தையும் எடுத்துக்கொண்டு அதை கொடுத்து வாங்கலாம் என நினைத்தால் கர்த்தர் சொல்ல விரும்பினார், உன்னுடைய எதிர்பார்ப்பை எதிர்பாராத விதத்தில் தான் நான் தருவேன். அவன் நினைச்சான் பணம், பொண்ணு, வெள்ளி இதெல்லாம் கொண்டு போய் கொடுத்தா இதுவரைக்கும் யாரும் கொடுக்க முடியாத சுகத்தை என்ன பண்ணலாம், பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி நினைத்தால் கர்த்தர் சொல்லுகிறார், அப்பா நீ என்ன பணம் இருக்கலாம்,
என்ன வெள்ளி நகையெல்லாம் கொண்டு வந்தாலும் எதிர்பாராத விதத்தில் தான் நான் உனக்கு கொடுப்பேன். நீ எதிர்பார்க்கிற விதத்தில் என்ன பண்ண மாட்டேன், கொடுக்க மாட்டேன். சரி, பணத்தினாலே கிடைக்கவில்லை, வேற என்ன செய்வது என்று இரண்டாவது ஒன்றை வைக்கிறான். முதலாவது பணம் பொன் வெள்ளியை கொண்டு வந்து வைக்கிறான், பதில் இல்லை. இரண்டாவது ஒன்றை கொண்டு வந்து வைக்கிறான். சரி, பணத்தினால் இது வரைக்கும் முடியல, இப்ப அடுத்த இதுக்கு போகிறான். என்ன செய்கிறான்னா, ராஜாட்டிருந்து வாங்கிட்டு வந்த ரெக்கமெண்டேஷனை கொடுக்குறான். ராஜாட்டிருந்து வாங்கிட்டு வந்த ரெக்கமெண்டேஷன். நம்ம நினைக்கிறோம்ல, யார்ட்டையாவது பெரிய ஆள்கிட்ட ரெக்கமெண்டேஷன் வாங்கிட்டா நம்முடைய காரியமெல்லாம் நடந்துடும். கர்த்தர் உங்களுக்கும் சொல்றாரு, ரெக்கமெண்டேஷனோட போனாலும் கர்த்தர் எதிர்பாராத விதத்தில் தான் செய்வார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிபாரிசு கடிதம், செல்வாக்கு நிறைந்தவர்கள் தனக்கு உதவி செய்வதாய் இருந்தால் தான் எதிர்பார்க்கிற முடிவு தனக்கு வரும் என்று சொல்லி அவன் நினைத்தான். ஆனா அதுவும் வரவில்லை. இப்ப 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. 2 ராஜாக்கள் 5:9. அப்படியே நாகமான் தன் குதிரைகளோடும் தன் ரதங்களோடும் வந்து எலியாவின் வாசற்படியிலே வந்து நின்றான். நல்ல கவனிங்க. இப்ப 3வது பாருங்க. அவன் வந்ததான எல்லா குதிரைகள் ரதங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு தீர்க்கதரிசியினுடைய வீட்டு வாசல்ல போய் என்ன பண்ணுகிறான், நிற்கிறான். அந்த அவனுடைய அந்தஸ்து, அவனுக்கு இருந்த மேன்மை, அவனுக்கு இருந்த பிரதாபம், அவன் எதிர்பார்த்த முடிவை அவனுக்கு கொண்டு வரும் என்று சொல்லி எண்ணினான். அதுவும் கிடைக்கல. அவன் நினைச்சான், தீர்க்கதரிசி வெளியே வந்து தடவுவாரு, நீவுவாரு, ஜோம் பண்ணுவாரு, சுகம் கிடைக்கும்னு சொல்லி நினைச்சான். முதல்ல பணத்தினால சாதிச்சிடலாம், பொருட்கள்னால சாதிச்சிடலாம் நினைச்சான். இன்னும் ரெண்டாவது, சரி அதனால செய்ய முடியல, சிபாரிசு கடிதம் ராஜா கொடுத்துருக்காரு, சிபாரிசு கடிதத்தை கொடுத்தா எனக்கு நடந்துரும் நினைச்சான். அதுவும் நடக்கல. 3வது நினைச்சான், எனக்கு ஒரு அந்தஸ்து இருக்கு, எனக்குன்னு ஒரு பிரதாபம் இருக்கு, இதை வச்சு நான் போய் தீர்க்கதரிசி வீட்டு முன்னாடி நின்னா உள்ள இருக்கிற ஆளு வெளியே ஒடியாந்து என் கையில் புண்ணுப்பட்ட இடத்துல எல்லாம் கையை விட்டு நீவி ஜெபிப்பாரு, சுகாகுன்னு நினைச்சா ஒன்றும் நடக்கல, 2ம் நடக்கல, 3ம் நடக்கல. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, 1 நடக்காது, 2 நடக்காது, 3 நடக்காது. அல்லேலூயா. அதுவும் கிடைக்கல. கடைசியில் சொல்கிறான். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்துக்கு வாங்க. 2 ராஜாக்கள் 5:11. அதற்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி இந்த விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன். அவன் நினைச்சா, நான் மனசுல ஒரு கற்பனை கோட்டை, நம்ம மனசுல நிறைய கற்பனை எல்லாம் கட்டுறோம் பாருங்க, கோட்டை. அது மாதிரி அவனுக்குள்ள மனசுக்குள்ள ஒரு கற்பனையோட தான் வந்திருக்கிறான். தீர்க்கதரிசி வீட்டுக்கு வரும்போதும் இவ்விதமாய் என்ன பண்ணுவாரு, குஷ்டரோகம் நீக்கி விடுவார் என்று சொல்லி எனக்குள்ள நினைத்தது. அப்ப தேவ சித்தம், தேவன் என்ன நினைக்கிறான்னு நினைக்கலையே. இன்னைக்கு நம்மளும் அப்படிதான், நமக்குள்ள நாம ஒரு கற்பனை பண்ணி ஆண்டவருடைய சித்தம் என்ன, ஆண்டவருடைய நோக்கம் என்ன, அது நம்முடைய சிந்தையிலே வரல. நமக்குள்ளே ஒரு காரியம், இது இப்படி நடந்துரும், இப்படி போனா இப்படி நடந்துரும், இப்படி செஞ்சா அப்படி நடந்துரும், நமக்குள்ளே நாம என்ன பண்ணுகிறோம், நினைத்து கொண்டிருக்கிறோம். 1 வரல, 2 வரல, 3 வரல. கடைசியில் தீர்க்கதரிசியாவது வந்து கரத்தை வச்சு எனக்காக ஜெபம் பண்ணுவான்னு நினைச்சா, அதுவும் நான் நினைச்ச வழியில் என்ன பண்ணல, நடக்கல. இந்த நாளின் தேவ சமூகத்தில் எதிர்பார்ப்பை கர்த்தர் தர வல்லவர். அதை பெறுவதற்கு பல்வேறு ஆவிக்குரிய முயற்சிகளையோ ஆவிக்குரிய பிரயத்தனங்களையோ எடுத்தும் கிடைக்காதிருந்தால் இந்த காலை வேளையிலே மனதிலே வையுங்கள், கர்த்தர் கொடுக்காதவர் என்று அர்த்தம் அல்ல. ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நான் பல முயற்சி எடுத்திருக்கிறேன், பிரயத்தனம் பண்ணி பார்த்துருக்கிறேன், ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கலை. மனதில் வைங்க, கர்த்தர் கொடுக்காதவர் அல்ல, நாம் எதிர்பார்க்கிற விதத்திலே அவர் கொடுப்பதில்லை. பக்கத்தில் சொல்லுங்க, கொடுக்காதவர் அல்ல,
நாம் எதிர்பார்க்கிற விதத்திலே அவர் கொடுக்கிறவர். கர்த்தர் எதிர்பாராத வழியை அவனுக்கு வைத்திருந்தார். என்ன அது? கர்த்தர் அவனுக்கு வைத்திருந்த வித்தியாசமான எதிர்பாராத வழி அவனுக்கு ஏற்றுக்கொள்ள கடினமாக இருந்தது. நமக்கு அப்படிதான். ஆண்டவர் இந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவதற்கு இப்படி செய்ப்பா அப்படின்னு சொன்னா அதை ஏற்றுக்கொள்வதற்கு நமக்கும் எப்படிதான் இருக்கு? கடினமாக தான் இருக்கு. மனதில் ஒரு நெருக்கத்தை உண்டாக்குனது. ஆண்டவர் உனக்கு என்ன சொன்னார்? நல்லா கொஞ்சம் கவனிங்க. அப்பா, நீ போய் யோர்தான் நதியில் ஸ்நானம் பண்ணு. யோர்தான் நதியில் ஸ்நானம் பண்ணு. என்ன சொன்னார்? நம்ம பாஷையில் சொன்னால் குளிக்க சொன்னார். நம்ம பாஷையில் ஸ்நானம் பண்ண குளிக்க சொன்னார்னு வச்சுக்குவோமே. அப்போ அதை கேட்ட உடனே அவன் சொல்கிறான், இதை விட நல்ல நதிகள் என் தேசத்தில் இருக்கிறதே. இதை விட நல்ல நதிகள் என் தேசத்தில் இருக்கிறதே. அப்படின்னா ஆண்டவர் அவனுக்கு கொடுக்க விரும்பின விதம், அவன் நல்லது என்று நினைத்த விதத்தில் கூட கர்த்தர் தரவில்லை. பக்கத்தில் பா சொல்லுங்க. நாம நினைப்போம் ஆண்டவர் சொல்றதை விட எனக்கு இருக்கிற அது நல்லதுன்னு நினைப்போம். நீ நல்லதுன்னு நினைக்கிறத கூட கர்த்தர் தர மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது அவன் சொல்றான், அவனுடைய மனதில் நினைச்சது தெரியுமா? இது அழுக்கு நிறைந்தது. இது என்னது? அழுக்கு நிறைந்தது. யோர்தான் கலங்கி போகிற நேரத்தில் கூவத்தில் போய் மூழ்க சொன்னால் அப்படிலாம் இருக்காது. கலங்கி போய் தண்ணி போகும். கூவத்தில் போய் இறங்கி போய் நீங்கள் ஸ்நானம் பண்ணுங்கன்னு சொன்னீங்கன்னா போவீங்களா? ஆனால் கலங்கி போகும். யோர்தான் பிரவாகித்து வரும்போது அது என்ன பண்ணும்? கலங்கி போகும். அந்த கலங்கின அந்த தண்ணீரில் மூழ்க சொல்லுகிறார். அவன் சொல்கிறான், என் ஊரில் நம்மன்னு சொல்லுவோம்ல, என் வீடு என்ன தெரியுமா, என் குடும்பம் என்ன தெரியுமா, என் நிலைமை என்ன தெரியுமா அப்படின்னு சொல்கிறோம்ல, அது போல் அவன் சொல்கிறான், என் ஊரில் இருக்கிற நதிகள் எவ்வளவு நல்ல நதிகள். இந்த யோர்தானில் போய் என்ன பண்ணுறாரு? ஸ்நானம் பண்ண சொல்லுகிறார். நாகமானே, உன்னுடைய எதிர்பார்ப்பு எதிர்பாராத இடத்தில் தான் நிறைவேறும். அல்லேலூயா. ஆண்டவர் வைத்திருந்த எதிர்பாராத வழி, ஆண்டவர் எதிர்பார்த்த பதிலை தருகிற விதம் சில நேரம் நம்முடைய மனதிலே நாம் குறைவுபடும் எண்ணத்தை தரும். ஒரு முறை முழுங்கி எழும்ப சொல்லி இருந்தா அவன் நினச்சிருப்பான், ஒரு தடவை மூழ்கி எழுந்து சொல்லியிருந்தா யாருக்கும் தெரியாமல் மூழ்கி எந்திரிச்சு போயிருப்பேன். யாருக்கும் தெரியாமல் மூழ்கி நம்மளும் நினைப்போம்ல, ஆண்டவர் இப்போ இல்லை அப்போ சொல்லியிருந்தா நான் யாருக்கும் தெரியாத போய் அதை செஞ்சுட்டு வந்திருப்பேன்னு சொல்லி, அது மாதிரி இவன் நினச்சிருப்பான் மனசில். ஒரு தடவை சொல்லியிருந்தா யாருக்கும் தெரியாமல் மூழ்கி என்ன பண்ணியிருப்பேன்? எந்திரிச்சு போயிருப்பேன். ஆனால் 7 முறை மூழ்கி எழுக சொல்கிறார். 7 முறை. இதுதான் என் பிரச்சனையே. இதுதான் என்னுடைய. ஒரு முறை மூழ்க சொல்லியிருந்தா எப்படியா யாருக்கும் தெரியாத போய் அப்படியே மூழ்கி எந்திரிச்சு என்ன பண்ணியிருப்பேன்? போயிட்டுருப்பேன். 7 முறை மூழ்க சொல்கிறாரு. ஒருபோதும் எல்லாரும், ஏன்னா இவர் குதிரையில் வரார், ரதங்களில் வராரு. என்ன குதிரையில் ரதங்களில் வந்து ஒருபோதும் வராத ஒரு ஆள் இன்னைக்கு வந்து 7 முறை முழுங்கி எழுந்திருக்கிறாரே. அவன் மனதில் என்ன தெரியுமா? எனக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாருக்கும் தெரிஞ்சிருமே. இது வரைக்கும் எனக்கு இருக்கிற பிரச்சனை யாருக்கும் தெரியாது. ஒருவரால் தீர்க்கப்பட முடியாத பிரச்சனை எனக்கு இருக்குது, இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது. இப்போ நான் இங்கே 7 முறை மூழ்கி எந்திரிச்சேன்னா எல்லாருக்கும் என்னுடைய பிரச்சனை தெரிஞ்சிருமே. என்னுடைய கௌரவம் போயிருமே. என்னுடைய கௌரவம் போயிடுமே. அதுதான் அவனுக்கு இருந்த பிரச்சனை. குறைவு. அந்த குறைவுபட ஆரம்பிப்பேனே மனதில். இதையும் கர்த்தர் செய்ய சொல்வாரா என்று பிடிக்காத ஒன்றாய் கூற நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். இப்படியும் கர்த்தர் செய்ய சொல்லுவாரா என்று சொல்லி பிடிக்காத ஒரு காரியமாய் நம்முடைய மனதில் கூட இருக்கும். எல்லாருக்குமே தெரிஞ்சிருமே செஞ்சா, எல்லாருக்கும் தெரிந்து போன ஒன்றாய் இருந்து விடுமே. அவன் ஆத்திரம் அடைகிறான். அவன் போக நினைத்த போது 2 ராஜாக்கள் 5:13 வாசிங்க. அவன் ஊழியக்காரர் சமீபத்தில் வந்து அவனை நோக்கி தகப்பனே அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லி இருந்தால்
அதை நீர் செய்வீர் அல்லவா? ஸ்நானம் பண்ணும் அப்பொழுது சுத்தமாவேன் என்று அவர் உம்மோடே சொல்லும்போது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று நல்ல ஒரு ஆலோசனைக்காரன் அங்க இருந்ததுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இப்படி யாராவது பேசியிருந்தா ஜால்ரா போடுவோம். ஆமா, அவர் எப்படி உன்னை யோர்தான் நதியில 7 முறை மூழ்க சொல்லலாம். நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி இன்னும் நம்மளை ஏற்றி விடுற ஆள் தான் நம்ம கூட இருக்கும். ஆனால் நாகமான் கூட நல்ல ஆலோசனை கொடுக்கிற ஒரு ஆளை கர்த்தர் ஏற்படுத்தி வச்சிருந்தார். நாகமானே, நீ எதிர்பார்த்து தானே வந்த, உன் எதிர்பார்ப்பு நிறைவேறாம நீ எப்படி போகலாம்? உன் எதிர்பார்ப்பு நிறைவேறாம எப்படி போகலாம்? அவன் கேள்வி கேட்குறான். நம்மளா இருந்த பெரிய தளபதி, இவர்கிட்ட போய் எப்படி நம்ம சொல்றது, எப்படி கேட்கறதுன்னு தயங்குவோம். ஆனால் கூட இருந்தவன் கேட்குறான், ஆலோசனை சொல்கிறான். எஜமானனே, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய சொல்லி இருந்தா செய்திருப்பீரே. அர்த்தம் என்ன தெரியுமா? உம்மிடம் பெரிதாக எதையும் தீர்க்கதரிசி கேட்கவில்லை. உன்னிடத்தில் பெரிதாக எதையும் தீர்க்கதரிசி கேட்கவில்லை. ஸ்நானம் பண்ணும். நல்ல கவனி. ஆண்டவர் சில நேரத்தில் நாம் எதிர்பார்க்கிற காரியங்களை பிரம்மாண்ட அறிவிப்பாக பெரிய சூழ்நிலையில், பெரிய நிலைமையில், முக்கியமான கட்டத்தில் முக்கியமான ஆட்களை கொண்டு செய்வார் என்று சொல்லி நாம நினைச்சிருப்போம். பெருசா பிரம்மாண்டமா எல்லாரும் முன்னாலே ஆண்டவர் என்ன பண்ணுவார், செய்வார் என்று சொல்லி நாமளும் மனதில் நினைத்திருப்போம். நம்ப முடியாத அளவு எளிதான முறையில் கடினமான ஒன்றாக இருந்தால் செய்திருப்போம். நமக்கு எல்லாருமே கடினமான ஒன்றை சொன்னால் செஞ்சிருவோம். ஆண்டவர் எளிதாக வந்து முழங்கார் படியிடுனா முழங்கார் படியிட மாட்டோம். ஓடி 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 போய் யாரெல்லாம் பார்க்கணுமோ, எத்தனை படி ஏறணுமோ எல்லாம் களைச்சி செய்ய ரெடியாக இருப்போம். வந்து தேவ சமூகத்தில் முழங்கார் படியிடுன்னு சொன்னால் 5 நிமிஷம் முட்டி போட முடியாது. அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு ஆலோசனை தருகிற கர்த்தர் இப்போ பேசிகிட்டு இருக்கிறாரு. அல்லேலூயா. நாகமான் நினைச்சான் பெருசாக சொல்லி என்னென்னமோ மனசில் கற்பனையோட பேசிட்டு கோவிச்சுக்கிறான் வேற. ஆனால் ஒரு நல்ல ஆள் ஒரு ஆலோசனை சொல்கிறான். பெரிய காரியத்தை சொல்லியிருந்தா செய்திருப்பீர் இல்லை, பெருசாக ஒன்றுமே கேட்கலையே, ஸ்நானம் பண்ண தானே சொல்கிறாரு, பெருசாக விளம்பரமாக நடக்கணும்னு நினைக்காத, எதுவுமே இல்லாமல் மறைவாக கர்த்தர் உனக்கு கொடுக்குற ஒரு சுகத்தை, ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ள தான் கர்த்தர் உன்னை அங்கிருந்து இங்கே கொண்டு வந்திருக்கிறார். உன்னை சரிப்படுத்த உன் பெருமை, உன்னுடைய மேன்மை, நீ எதெல்லாம் உயர்வா நினைச்சியோ அதையெல்லாம் ஒடுக்க கீழ்ப்படுத்த தான் கர்த்தர் இங்கே உன்னை கொண்டு வந்திருக்கிறார். இன்னைக்கு தேவ சமூகத்துக்கு எதுக்கு தெரியுமா உங்களை கொண்டு வந்திருக்கிறாரு? உங்க பெருமையை உடைக்க, உங்களுடைய சுயத்தை உடைக்க, உங்களுடைய தற்பெருமைகளை உடைக்க என் கர்த்தர் இந்த காலை வேளையில ஆராதனைக்கு உங்களை கொண்டு வந்திருக்க. நீங்க வரல, அவரே உங்களை கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கிருந்து இந்த நாகமானுடைய பார்வையில் இங்கிருந்து அப்படியே கடினமாக ஒன்று சொல்லியிருக்கணும். என்னதுன்னா, யோர்தான் வரைக்கும் அப்படியே முழங்கால் படி போட்டு நடந்து போனால் இவன் ரெடியாக இருந்திருப்பான். இல்லை யோர்தான் நதி வரைக்கும் அப்படியே புரண்டு 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 ரோட்டில் என்ன பண்ணு அப்படியே போனால் அதை செய்ய ரெடியாக இருக்கான். ஆனால் மூழ்கி எழுனா எழ முடியலை. நீங்கள் நாமளை தான் சொல்கிறோம், நினைக்கிறோம். ஆண்டவர் சின்னதாக சொல்கிறத செய்ய மனதில்லை. நாம் மனசில் பெருசாக இப்படி ஆண்டவர் செஞ்சு அதை செய்ய ரெடியாக, நீ புரண்டு குட்டிக்கரணம் போடு அப்படின்னா என்ன பண்ணுவோம், போடுவோம். ஆனால் முழங்கால் படியிடு அப்படின்னா, தேவ சமூகத்துக்கு வா அப்படின்னா, வேதத்தை கையில் எடு அப்படின்னா, அதுதான் நமக்கு கடினமாக இருக்குது. எத்தனை பேர்கிட்ட பைபிள் இருக்குது? தூக்குங்க. கையில் பைபிள் இருக்கவங்களாம் தூக்குங்க. பைபிள் இருக்கவங்களும் தூக்குங்கண்ணே. ஜோசுவா உனக்கும் தான் பாருங்க. ஒரு சிலர் கையில் பைபிள் இல்லை. ஆயுதம் இல்லாமல் தேவ சமூகத்துக்கு வறுமை எதுக்கு? ஆயுதம் இல்லாமல் எத்தனை வருஷம் விசுவாசியாக இருக்கலாம். எங்கே போனாலும் கையில் பைபிள் இருக்கணும். எங்கே போனாலும் ஒன்று நான் சொல்கிறேன், தேவ சமூகத்துக்கு வந்து செல்ஃபோனில் வாசிக்கிறதையோ
அல்லது கேட்பதையோ முதல்ல விடுங்க. சில பாஸ்டர்ஸ் பண்ணுறதை எனக்கு பிடிக்காது. டேப்லெட்டோ எதுவும் இங்கே அவசியம் இல்லை, வேதம் தான் நம்முடைய. இதை சுமந்தா தான் நம்மளை சுமப்பார். செல்லில் சாஃப்ட்வேர் இருக்குன்னு சுமந்துட்டு போனால் நம்மளை சுமக்க மாட்டார். இந்த வேதத்தை சுமந்தால் உன்னை கர்த்தர் சுமப்பார். அல்லேலூயா. தேவ சமூகத்துக்கு வரும்போது வேதத்தை கொண்டு வர வெட்கப்படாதீங்க. நீங்கள் இதை சுமக்க வெட்கப்பட்டீங்கன்னா உங்களை குறித்து ரெக்கமெண்டேஷன் பேச கர்த்தரும் வெட்கப்படுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கவனிங்க. எதிர்பாராதத்தில் தான் தருவார். நாகமானே, நீ உருண்டாலும் நடக்காது, முட்டி போட்டுக்கிட்டே நீ யோர்தான் வரைக்கும் நடந்து போனாலும் என்ன பண்ணாது, நடக்காது. ஏன்னா நீ எதிர்பாராத விதத்திலே தான் நான் செய்வேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படியோ கடைசியிலே நம்பி கர்த்தர் எனக்கு சொல்லும் இந்த காரியம் நான் எதிர்பாராதது, எனக்கு கஷ்டமானது, அவமானமானது, ஆனாலும் செய்கிறேன் என்று செய்தபோது 7வது முறை மூழ்கி எழும்பின போது சிறு பிள்ளையினுடைய சரீரத்தை போல மாறினது. நாகமானே, பணம் கொண்டு வந்து சுகமாகணும்னு நினச்சா நடக்காது. வெள்ளி பொண்ணை கொடுத்து சுகமாகணும்னு நடக்காது. ரெக்கமெண்டேஷன் லெட்டர் இருந்தாலும் நடக்காது. தீர்க்கதரிசியே வந்து வெளியே வந்து தடவுவார், நீவுவார், ஜோம் பண்ணுவார்னாலும் நடக்காது. ஆண்டவர் சொல்லுவார், யோர்தானிலே போய் 7 முறை மூழ்கு. அவன் நினச்சான் பெருசாக சொல்லியிருந்தா செஞ்சுருப்பான். எளிதாக சொல்கிற ஒன்றை செய்ய மனம் இல்லை. ஆனால் கடைசியில் எப்படி ஒரு ஆலோசனை சொல்லுகிற ஒரு நபர் இருந்ததுனால அன்னைக்கு கீழ்ப்படிஞ்சு போய் அவன் மூழ்கி செய்தபோது 7வது முறை மூழ்கி எழும்பின போது அவன் மாம்சம் சிறு பிள்ளையினுடைய மாம்சத்தை போலாகி, நாகமானே, உன்னுடைய எதிர்பார்ப்பு உனக்கு கிடைத்தது. அவனுடைய எதிர்பார்ப்பு என்ன? சுகம் வேணும். இதுவரைக்கும் ஒருவரால் என்னை சுகப்படுத்த முடியவில்லை, எனக்கு சுகம் வேணும். அந்த எதிர்பார்ப்பு அவன் எதிர்பாராத விதத்திலே தான் அவனுக்கு கிடைத்தது. ஏன்? ஆண்டவர் எதிர்பார்க்கிற முடிவை எதிர்பாராத விதத்தில் தான் அவர் தருகிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் விரும்புகிற காரியம் மேலானது. ஏன் ஆண்டவர் அப்படி செய்கிறார்? நீ உடலுக்கு மட்டும்தான் சுகத்தை தேடி வந்தா. ஏன் நாகமானுக்கு யோர்தானில் போய் ஆண்டவர் மூழ்க சொன்னார் தெரியுமா? நீ உடல் சுகத்தை மட்டும்தான் தேடி வந்தாய், நானோ உன்னுடைய உள்ளத்தை மாற்றுவதற்கு திட்டமுடையவராய் நான் வந்திருக்கிறேன். அல்லேலூயா. அவன் சுகம் ஆன போது அவன் சொல்றான், இனிமேல் நான் ரிம்மோன் கோவிலுக்கு போக முடியாது. ரிம்மோன் கோவிலுக்கு இப்போ எங்கே உள்ள சுகம் மட்டும் வரலைங்க, உள்ளத்திலையும் சுகம் வந்து விட்டது. மூழ்கி எந்திரிச்சோன்னா உள்ளத்தில் என்ன பண்ணிருச்சு? சுகம் வந்து. அவன் சொல்கிறான், இனிமேல் நான் ரிம்மோன் கோவிலுக்கு போக முடியாது. இப்போ நான் வித்தியாசமான மனிதனாகத்தான் இங்கிருந்து நான் போக வேண்டும். அல்லேலூயா. இதற்கு முன்பு ஆராதனை செய்வதற்காக ரிம்மோன் கோவிலுக்கு நான் என்ன பண்ணுவேன்? போவேன். இப்பொழுது ஆராதிக்க அல்ல, என்னுடைய பொறுப்பின் நிமித்தம் ராஜாவுக்கு துணை நிற்பதற்காகத்தான் நான் போவேன். தேவன் அவன் குணம், அவனுடைய சுவாபத்தை என் ஆண்டவர் மாற்றினார். ஆண்டவர் முழுமையாக நமக்குள் மாற்றத்தை உண்டாக்க, உள்ளான மனிதனிலே நாம் எதிர்பார்க்காத மாற்றத்தை அவர் தர விரும்புவதினாலே எதிர்பாராத விதத்திலே எதிர்பார்ப்பை கர்த்தர் தருகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 6 முதல் 8 வசனங்கள். யோவான் 5வது அதிகாரம் 6 முதல் 8 வசனங்கள். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான். இயேசு அவனை நோக்கி எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார்.
உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார். நல்ல கவனிங்க, 38 வருஷமா வியாதியா இருக்கிறான், படுத்து கிடக்கிறான். ஆண்டவர் அவனை பார்த்து கேட்கிறார், நீ சுகமாக விரும்புகிறாயா என்று கேட்ட உடனே அவன் சொல்றான், கேட்ட கேள்வி என்ன? சுகமாகணும்னு விரும்புறியா? என்ன சொல்லி இருக்கணும்? ஆமா ஆண்டவரே, எனக்கு சுகம் வேணும், இதுதானே பதில் சொல்லியிருக்கணும். ஆனால் ஆண்டவர்கிட்ட கதை சொல்கிறான். நம்மளை மாதிரி நிறைய என்ன பண்ணுறோம், கேட்க வேண்டியது விட்டுட்டு கதையை கேட்டு பேசிக்கிட்டு இருக்கோம். இவன் கதை சொல்கிறான். என்ன கதை சொல்கிறான்? தண்ணீர் கலங்கும் போது எனது என்னை குளத்திலே கொண்டு போய் விட ஒருவரும் இல்லை, அப்படியே நான் போவதா இருந்தாலும் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைப்பதில்லை என்று சொல்லுகிறான். நல்ல கவனிங்க, மற்றவர்களைப் போல நானும் ஒரு நாளிலே எழுந்து நடக்க வேண்டும், அதுதான் அவனுடைய எதிர்பார்ப்பினுடைய முடிவு. ஆனால் பண்டிகை நாளிலே எருசலேம் ஆலயத்தில் இருக்க வேண்டிய இயேசுவானவர் அங்கு செல்லாமல் இந்த பெதஸ்தா குளக்கரைக்கு இயேசு வருகிறார். ஆனால் எங்கே போயிருக்கணும்? அவர் பண்டிகைக்கு ஆலயத்துக்கு போயிருக்கணும். ஆலயத்துக்கு போகாமல் இந்த பெதஸ்தா குளக்கரைக்கு என்ன பண்ணுகிறார்? வருகிறார். இந்த குளத்திற்கு வந்ததற்கு காரணம், எதிர்பார்ப்பை தேடி ஒருவன் இருக்கிறான். எதிர்பார்ப்பை தேடி ஒருவன் இருக்கிறான். அவனுக்கு ஒன்றை ஆண்டவர் சொல்ல விரும்பிதான் வந்தார். அவனுக்கு ஒன்றை சொல்ல விரும்பி வருகிறார். நீ எதிர்பார்க்கிற முடிவு எதிர்பாராத விதத்தில் தான்ப்பா உனக்கு கிடைக்கும். அல்லேலூயா. நீ எதிர்பார்க்கிற முடிவு நீ எதிர்பார்க்கிறபடி உனக்கு கிடைக்காது. அதுதான் ஆண்டவர் சொல்ல வருகிறார். காலையில் நமக்கு சொல்றாரு, இத்தனை வருஷமா நான் காத்திருக்கிறேன், சுகாகணும், இந்த காரியம் நடக்கணும், இத்தனை வருஷமா காத்திருக்கேன், ஜெபம் பண்றேன். நம்ம நினைவு என்ன தெரியுமா? இது இப்படி இந்த வழியிலிருந்து தான் வரும், இந்த நபரிடத்திலிருந்து தான் வரும் அப்படின்னு ஒரு முடிவில் நாம் எல்லாம் இருக்கிறோம். கர்த்தர் சொல்றாரு, நீ எதிர்பார்க்கிறபடி அது வராது. நீ எதிர்பார்க்கிறபடி, நீ எதிர்பார்க்கிற முடிவு என்ன பண்ணாது? வராது. உனக்காக தண்ணீர் கலக்கப்பட்டு நீ முதலில் இறங்குகிற ஆளாக நீ சுகமாக வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறான். அவன் நினைவு என்ன? முதல்ல கலங்கும் போது முதல்ல நான் போய் இறங்கணும், நான் சுகமாகணும். அதுதான் அவனுடைய நினைவு, அவனுடைய எதிர்பார்ப்பும் கூட. எல்லாருக்கும் அப்படி நடக்குது. அவனு சிந்தையில் இறங்குறாங்க, எல்லாருக்கும் சுகம் ஆகுது. நானும் முதல்ல இறங்கிட்டேன், என்ன பண்ணும், எனக்கு சுகம் கிடைக்கும் அப்படின்றது அவனுடைய எதிர்பார்ப்பு. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு எதிர்பார்க்கும் முடிவு எதிர்பாராத விதத்தில் வரும். அவன் ஒரு நாளும் நடக்கவே இல்லை, ஒரு நாளும் நடக்கவே இல்லை. நான் சுகமடைந்து விட்டால் படுக்கையை எடுப்போம் என்று சுகமடைவதற்காக படுக்கையை எடுப்போம் என்று ஒரு நாளும் அவன் எதிர்பார்க்கவே இல்லை. சுகமடைவதற்காக, சுகம் அடைஞ்ச பின்னாடி படுக்கை எடுப்போம், ஆனால் சுகம் அடைவதற்காக படுக்கையை எடுப்போம் என்று சொல்லி ஒரு நாளும் அவன் என்ன பண்ணவில்லை, நினைக்கவில்லை. இயேசு அவனை பார்த்து சொல்கிறார், நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. ஏன் எதிர்பாரத்தில் கிரியை செய்தார் தெரியுமா? இப்படித்தான் கர்த்தர் கிரியை செய்ய வேண்டும், இப்படித்தான் அவர் செய்திருக்கிறார். முறைமைகளில் அல்ல, விசுவாசம், அதாவது விசுவாசம் முறைமைகளிலே அல்ல, விசுவாசம் செயல்பாடுகளிலே அல்ல, விசுவாசம் ஆண்டவர் மேலே இருக்க வேண்டும். அல்லேலூயா. முறை மேல விசுவாசம் அல்ல, செயல்பாடுகளின் மேல விசுவாசம் அல்ல, ஆண்டவர் மேல உன்னுடைய விசுவாசம் இருக்குமானால் எதிர்பாராத விதத்தில் உன்னுடைய எதிர்பார்ப்புக்கு கர்த்தர் பதிலை தருவார். அல்லேலூயா. ஆண்டவனுக்கு சொன்னார், ஆண்டவரே, அவன் சொல்லுவார், ஆண்டவர் அவனுக்கு சொல்றாரு, உன்னுடைய விசுவாசம் என் மேல இருக்கணும்பா. குளத்தில் இறங்கினாதான் நடக்கணும் அல்ல, என் மேல விசுவாசம் இருந்தா உன் எதிர்பார்ப்பு நிறைவேறும். இது வரைக்கும் உனக்கு சுகம் கிடைக்காது. காரணம் என்ன தெரியுமா? உன் எதிர்பார்ப்பெல்லாம் அது மேலே தான் இருந்துச்சு. சுகத்தை கொடுக்கிற என் மேலே உன்னுடைய விசுவாசம் இல்லை. அவனுக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் விசுவாசம் என் மேலே இருந்துச்சுன்னா எதிர்பாராத விதத்தில் உனக்கு நான் எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவேன்.
அவனுடைய கீழ்ப்படுகிற முறைமையை கர்த்தர் மாற்ற விரும்பினார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவனுடைய கீழ்ப்படிதலின் முறைமையை இன்னைக்கு உங்களுக்கு கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் இருந்தால் என்ன சொல்லுவோம்? எல்லாம் எனக்கு சரியாயிடுச்சுன்னா, என் வாழ்க்கையில் இது நடந்துருச்சுன்னா, இது கிடைச்சிருச்சுன்னா நான் கீழ்ப்படிவேன். ஆண்டவர் சொல்றது என்ன தெரியுமா? முதல்ல கீழ்ப்படி, அதுக்கப்புறம் தான் உனக்கு. நான் முதல்ல நடந்தாலும் சரி நடக்காவிட்டாலும் சரி நான் கீழ்ப்படிவேன் என்ற அர்ப்பணிப்புக்கு நீ வருவாயானால், என் வாழ்க்கையில் ஒன்றுமே மாறினாலும் பரவாயில்ல, மாறாவிட்டாலும் பரவாயில்லை, உம்முடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேன். ஆண்டவர் அந்த உள்ளான மாற்றத்தை தான் கர்த்தர் தருவதற்கு அவனை தேடி வந்தார். அல்லேலூயா. ரோமர் 15 அதிகாரம் 23வது வசனம். ரோமர் 15:23. இப்பொழுது இந்த திசைகளிலே எனக்கு இடமில்லாதபடியினாலும் உங்களிடத்தில் வரும்படி அநேக வருஷமாய் எனக்கு மிகுந்த விருப்பம் உண்டாயிருக்கிறபடியினாலும். நல்ல கவனிங்க, அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு முடிவை எதிர்நோக்கி இருந்தான். கர்த்தருடைய வசனத்தை ரோமாபுரியிலே ராயன் இருக்கும் இடத்துல நான் பிரசங்கிக்க வேண்டும் என்று அவன் உள்ளத்தில் மிகுந்த ஆசை. அவன் சொல்கிறான், நான் அநேக வருஷமாய் எனக்கு மிகுந்த ஒரு விருப்பம் உண்டாயிருந்தது. ஏனென்றால் ஆண்டவர் சொல்லி இருந்தார், ராஜாக்களுக்கு முன்பாக நீ போவா என்று சொன்னதினாலே கர்த்தர் என்னை அங்கே என்ன பண்ணுவார்? கொண்டு போவார். எனக்கு ஒன்று அப்படி வரும் என்று நினைத்து கொண்டிருந்தான். ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? அவன் எப்ப எல்லாம் போகணும்னு முயற்சி எடுத்தானோ அப்பெல்லாம் நடக்கவே இல்லை. அப்பெல்லாம் ஆண்டவர் சொல்லியிருக்காரு என்னை கொண்டு போவார்னு அது மேலே தான் இருந்தான். ஆனால் போகிறதுக்கு முயற்சி எடுத்தாலும் ஒன்றுமே என்ன பண்ணலை, நடக்கலை, வாய்க்கவில்லை. இந்த அதிகாரத்திலும் அவன் எழுதுகிறான், நான் ஸ்பானியா தேசத்திற்கு போக விரும்புகிறேன். எங்க போக விரும்புகிறான்? ஸ்பானியா தேசத்திற்கு போக விரும்புகிறேன். போகிற வழியிலே உங்களை கண்டுகொள்ள உங்களிடத்தில் நான் வருவேன் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். அப்போது கர்த்தர் அவனுக்கு சொல்லுகிறார், இல்லை இல்லை, நீ எருசலேமுக்கு போ. இவன் போக நினைச்சது எங்க? ஸ்பானியா தேசத்துக்கு. வரும்போது உங்களை கண்டுகொள்ள வருகிறேன்னு சொன்னாங்க. ஆண்டவர் சொல்றாரு, இல்லை இல்லை, நீ எருசலேமுக்கு போ. அவனை கர்த்தர் மாற்றுகிறார். இந்த சபை இவன் ஆரம்பிக்கவில்லை, ஆனால் நல்ல சபை என்று சொல்லி அறிந்து அதை பார்க்க ஆசை. எப்படியாயிலும் போய் அந்த சபை என்ன பண்ணணும், பார்க்க வேண்டும் என்கிற ஒரு ஆசை. பவுலே, நீ எதிர்பார்த்த முடிவை நீ எதிர்பாராத விதத்தில் கர்த்தர் கொடுப்பார். நீ எதிர்பார்த்த விதத்தில் அவர் கொடுக்கவில்லை. ஆனால் ஒரு நாள் வந்தது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 28வது அதிகாரத்திற்கு வரும் பொழுது கர்த்தர் அவன் ரோமாபுரிக்கு வரும்படி கர்த்தர் செய்கிறார். அவன் வந்தபோது பிரசங்கியாராக போவேன், கர்த்தர் கிருபை கொடுப்பார் என நினைத்தால் கைதியாக கர்த்தர் கொண்டு போனார். இவன் நினைச்சா பிரசங்கியாரா நான் போவேன், ராஜாக்களுக்கு முன்பாக நான் பேசுவேன் சொல்லி அப்படின்னு நினைச்சா கர்த்தர் எப்படி கொண்டு போறாரு? கைதியாக கொண்டு போகிறார். அல்லேலூயா. கப்பல் உடைந்தது, தீவில் கரையில் தள்ளப்படுகிறான். ஆண்டவரே, எதிர்பார்க்கிற முடிவை நான் எதிர்பாராத விதத்தில் கொடுக்கிறீர். அவர் உம் அப்போஸ்தலன் ஆயிற்றே என்று கூட எல்லாரும் கேட்டிருக்கலாம். அவனுடைய அப்போஸ்தலன் ஆயிற்றே, ஏன் இப்படி செய்கிறீர்? அவன் எதிர்பார்த்தது தனக்கு வீடு, சொத்து, ஆஸ்தி இதெல்லாம் வேணுமானா கேட்டான். அங்க போகணுன்னு தானே ஆசைப்பட்டான். அதுக்கு நீர் ஏன் கைதியாக அந்த அப்போஸ்தலனை கொண்டு போக வேண்டும் என்கிற கேள்வி வந்திருக்கும். ரோமாபுரியில உமக்கு ஊழியம் செய்ய தானே அவன் கேட்டான். அவன் காரியத்தை செய்யலையே, உமக்கு ஊழியம் செய்ய தானே ரோமாபுரிக்கு போகணும்னு கேட்டான். அதை ஏன் விரும்பின விதத்தில் நீர் கொடுக்கவில்லை? ரோமாபுரிக்கு போன போது என்ன நடந்தது? பிலிப்பியர் 4 அதிகாரம் 22வது வசனம். பிலிப்பியர் 4 அதிகாரம் 22வது வசனம். பரிசுத்தவான்கள் அனைவரும் விசேஷமாக ராயனுடைய அரண்மனையிலே உள்ளவர்களும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை
நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமென். நல்ல கவனிங்க. அவர்களும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். என்ன அர்த்தம்? கைதியாக ராயனுடைய சிறைக்கு வந்ததினாலே, அந்த அரண்மனைக்குள் கைதியாக அவன் வந்ததினாலே, இருந்த கைதியாக அவன் அந்த இடத்துல இருந்த நாட்களிலே அவன் வாழ்க்கையும் அவனுடைய வார்த்தையும் பார்த்து கேட்ட அரண்மனை வாசிகள் பலர் மனம் திரும்ப விசுவாசிகளாய் மாறினார்கள். அல்லேலூயா. நீ பிரசங்கம் பண்ணுதான் நினைச்சப்பா, கைதியா உன்னை நான் கொண்டு போறேன். உன்னுடைய வார்த்தைய உன்னுடைய நடக்கைய பார்க்கிறவங்க மனமாறி விசுவாசிகளாய் மாறுவதற்காகத்தான் நீ எதிர்பாராத விதத்திலே கர்த்தர் கொண்டு போகிறார். அல்லேலூயா. பவுலே, நீ பிரசங்கியாராய் போயிருந்தால் ஒருவேளை தெருவில் உள்ளவர்கள் ரட்சிக்கப்பட்டிருப்பார்கள். உன்னை கைதியாக நான் கொண்டு போன போது யாரும் எளிதிலே அரண்மனைக்குள்ளே சுவிசேஷத்தை கொண்டு போக முடியாது. அங்க கொண்டு செல்ல முடியாதப்பா. உன்னை நான் கொண்டு போன போது போக முடியாத இடத்துல, சந்திக்க முடியாத ஆட்கள் நடுவில், அந்த சந்திக்கப்படாத ஆட்கள் சந்திக்கப்படுவதற்கு நான் திட்டம் பண்ணி வைத்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா. வேறு விதங்களில் அவர் நம்முடைய வாழ்க்கையின் மூலமாய் நிறைவேற்ற முடியாத பெரிதான காரியத்தை அவர் செய்ய விரும்புகிறார். ஆகவே உன்னை அப்போஸ்தலனாக உன்னை நான் கொண்டு போகாமல் கைதியாக கர்த்தர் கொண்டு போகிறார். சில நேரத்தில் இப்படி தான் நம்மளையும் கர்த்தர் கொண்டு போவார். இப்படி கொண்டு போவார், இப்படி நடத்துவார். கிருபை இருக்கு, தாளந்து இருக்கு. கர்த்தருடைய காரியங்களை குறித்த காரியத்தின் மேலே தான் எனக்கு வாஞ்ச விருப்ப. கர்த்தர் நீ நினைச்ச விதத்தில் கொண்டு போக மாட்டார். ஆனால் உன் ஆசையை கர்த்தர் எப்படியும் நிறைவேற்றுவார். சந்திக்கப்பட முடியாத ஆட்களுக்கு தேவனுடைய அன்பை பகருவதற்கு, உன்னுடைய வார்த்தை உன்னுடைய நடக்கையை பார்க்கிறவர்கள் மனம் மாறுவதற்கு வேறு சூழ்நிலையின் ஊடாக கர்த்தர் உங்களை கொண்டு போவார். அல்லேலூயா. போக வேண்டும் என்ற ஆசை இருந்தது. ஆனாலும் சொல்கிறான், நான் தேவ சித்தத்தினாலே சந்தோஷத்தோடு உங்களிடம் வரும்படி விரும்புகிறேன். எனக்குள்ள ஒரு பெரிய வாஞ்சை இருக்கிறது. ஆண்டவர் சில நேரத்தில் நாம் எதிர்பார்த்த முடிவை எதிர்பாராத விதத்தில் தருவதற்கு காரணம், கர்த்தர் நம்மில் சரிபடுத்தலை விரும்புகிறார். பக்கத்தில் சொல்லுங்க, நாம் எதிர்பார்த்ததை எதிர்பாராத நேரத்தில் சூழ்நிலைகளில் தருவதற்கு காரணம் நம்மை சரிபடுத்த. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. மகனே, உன் விருப்பம் எவ்வளவு ஆவிக்குரிய நல்லதா இருந்தாலும், மேன்மை உள்ளதா இருந்தாலும், எவ்வளவு கர்த்தருடைய அந்த வேலையோடு கர்த்தருடைய கிருபையோடு நீ 100% ஆண்டவருடைய காரியத்தில் நீ இணைந்ததா இருந்தாலும், உன் விருப்பத்தை விட என் விருப்பம் தான் முக்கியமானது. அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு சொல்ல விரும்புகிற காரியம், எவ்வளவு நீ ஆவிக்குரிய காரியத்தில் மேன்மையாக நினைக்கலாம், எவ்வளவு உயர்வா சாதிக்கலாம் நினைக்கலாம், ஆனால் உன்னுடைய விருப்பத்தை விட என்னுடைய விருப்பம் தான் முக்கியமானது. என் விருப்பம் முக்கியமானது, என்னுடைய சித்தம் முக்கியமானது. என் சித்தம் நீ கைதியாக தான் போகணும். என்னுடைய சித்தம் என்னது? பவுலே, நீ போய் பிரசங்கம் பண்ணலான்னு நினைக்கிற, ஆனால் என் சித்தம் நீ கைதியாக தான் அந்த இடத்துக்கு, நீ எங்கே விரும்புறிய அங்கே தான், ஆனால் கைதியாக தான் கொண்டு போவேன். எத்தனை பேர் ரெடியாக இருக்கீங்க? இப்போ பாருங்கள், கையே வராது, ஆமென், அல்லேலூயா, எதுவுமே வராது. அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி, தேங்க்யூ லார்ட். கர்த்தர் நல்லா கவனிங்க. அரண்மனைக்குள்ளே சுவிசேஷம் எட்டணும். அரண்மனைக்குள்ளே சுவிசேஷம், நீ போற தெருவில் சொல்லியிருப்பா, ஜனம் ரட்சிக்கப்பட்டிருப்பான், அது எனக்கு சந்தோஷம் தான். ஆனால் நான் நினைக்கிறது என்ன தெரியுமா? அரண்மனைக்குள்ளே எவராலும் போக முடியாது சுவிசேஷம் சொல்ல. உன்னை அங்கே கொண்டு போகிறதுக்கு நான் கைதியாக கொண்டு போகிறேன். அல்லேலூயா. ஜனங்களுக்கு சபைக்கு பிரசங்கம் பண்ண வேண்டும் என்பது உன்னுடைய ஆசை. ஆனால் ஏன் ஆசை என்ன தெரியுமா? இயேசுவை அறியாதவன் கைதியாக இருக்கிறான், அவனுக்கு நீ இயேசுவின் அன்பை சொல்லணும், அவன் தேவனை அறிய வேண்டும். அதுதான் என்னுடைய திட்டம். அதுக்காக தான் உன்னை கைதியாக கொண்டு போகிறேன். அல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் எதிர்பார்த்த விதத்திலே தராவிட்டால், நாங்கள் நீர் மகிமையான ஒன்றை
எந்த விதத்திலும் செய்ய முடியாத ஒன்றை செய்ய விரும்புவதினாலே செய்கிறீர். உம் சித்தத்திற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். அதை செய்யும், இதை செய்யும், அதை செய்யும் அப்படின்னு என்று சொல்லி நான் கேட்காமல், எனக்கு பல விருப்பங்கள் இருக்கலாம், பல ஆசைகள் இருக்கலாம், ஆனால் எல்லாவற்றையும் நான் உதறி தள்ளிவிட்டு உம்முடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கும்போது நீர் என்னுடைய எதிர்பார்ப்பை எதிர்பாராத விதத்தில் நிறைவேற்றுவீர். இன்றைக்கு அந்த ஆண்டவருக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. இன்னைக்கு வரைக்கும் உங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேற நீங்கள் விரும்பி இருப்பீங்க. ஆனால் உங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறும் எங்கே தெரியுமா? எதிர்பாராத இடத்துல தான். நீங்கள் நினைக்கிற விதத்தில் நடக்காது. சூழ்நிலைகள் ஒருவேளை கடினமாக இருக்கும். நாகம்மாளுக்கு அப்படி தான் இருந்துச்சு. மூழ்கி எழுந்தால் என் பிரச்சனை எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். நீங்கள் நமக்கு அப்படி தான் நினைக்கிறோம். இப்படி நடந்தால் என் வீட்டு குடும்ப காரியம், என் சூழ்நிலை எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். ஆண்டவர் சொல்கிறாரு, தெரியட்டுமே தெரியட்டுமே இயேசுவின் வல்லமை என்னன்றது. நீ மறைச்சு என்ன பண்ண போற? நீ சுகமடைஞ்சா, உன்னுடைய இருக்க பிரச்சனை தெரிஞ்சாதான் ஜனம் ரட்சிக்கப்படும் இயேசுவின் வல்லமையை கண்டு. உன் பிரச்சனை நீ மறைச்சு இயேசுவை வெளிக்காட்டாம போக விரும்புறியா? உன் பிரச்சனையை தைரியமா இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வெளிக்காட்டி ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு அவனுக்குள்ளே முதலாவது மனமாற்றத்தை கொடுக்கத்தான் இந்த சூழ்நிலைக்கு கர்த்தர் கொண்டு வருகிறார். 38 வருஷம் உள்ள வியாதிக்காரனுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ எதிர்பார்த்திருக்கிற குளம் தான் என்னை சுகமாக்கும், குளத்து தண்ணீர் தான் எனக்கு விடுதலையை கொண்டு வரும். யாராவது கொண்டு போய் விட்டாதான். கர்த்தர் சொல்றாரு, அதன் மேல இல்லப்பா, என் மேல உன் விசுவாசத்தை வை. இன்னைக்கு கர்த்தர் நம்மையும் திருப்ப வரும். அது மேலே இது மேலே உன் விசுவாசம் இல்லை, என் மேலே உன் விசுவாசத்தை வை. உன்னுடைய எதிர்பார்ப்பை கர்த்தர் நிறைவேற்றுவார். பவுல் தேவனுடைய ஊழியக்காரன். அவனுக்கு ஒரு பெரிய ஆசை, ரோமாபுரிக்கு போகணும், சுவிசேஷம் சொல்லணும். ஆனால் ஆசைப்பட்டதை அவன் விரும்பின வழியில் கர்த்தர் கொடுக்கல. பவுலே, நீ போய் ஸ்டேஜில் நின்று பிரசங்கம் பண்ணணும்னு விரும்புகிற, நான் உன்னை கைதியாக கொண்டு போய் கீழே தரையில் உக்காந்து நீ சுவிசேஷம் சொல்ல நான் திட்டம் போட்டிருக்கிறேன். இன்றைக்கி எத்தனை பேர் இதுக்கு ரெடி? என்னை எந்த நிலைமையில் கொண்டு போய் தேவனுக்காக பயன்படுத்த விரும்பினாலும் நான் தயாராக இருக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுங்கள். அப்படியே எழுந்து நின்று கையை உயர்த்தி ஆண்டவருக்கு இன்றைக்கு ஒப்பு கொடுங்க. உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. உங்களை மாற்றதான், உங்களை சரிபடுத்ததான் எதிர்பாராத விதத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்பை கர்த்தர் நிறைவேற்ற விரும்ப. எழும்பி நினைக்க கொஞ்சம் வேகமாக எல்லாரும் எழும்பி நின்று இன்றைக்கி ஆண்டவருக்கு யார் ஒப்பு கொடுக்க போகிறீங்க? ஆண்டவரை, என்னுடைய உள்ளான மனிதனை மாற்றம் உண்டாக்க நான் விரும்புகிற வண்ணமாக அல்ல, நீர் விரும்புகிற வண்ணமாக நீர் கொண்டு போகிறீர். இன்றைக்கு அதுக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரை, என் வாழ்க்கையில் நடந்தாலும் நடக்காவிட்டாலும் உம்முடைய வார்த்தையை நான் நம்புவேன், உமக்கு நான் கீழ்ப்படிவேன், உமக்கு வார்த்தைக்கு நான் சரண்டர் ஆகிறேன். இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. நிச்சயமா நான் சொல்றேன், இந்த மாதத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை என் ஆண்டவர் நிச்சயம் நிறைவேற்றுவார். அவர் வார்த்தைக்கு உண்மை உள்ளவர். ஆனால் நீங்க நினைச்ச விதத்தில் கர்த்தர் தரமாட்டார், நீங்க எதிர்பார்க்கிற விதத்தில் தரமாட்டார். எதிர்பாராத விதத்தில், எதிர்பாராத சூழ்நிலைக்கு உங்களை கொண்டு போய் கொடுப்பார். எதுக்கு தெரியுமா? உங்களையும் சீர்படுத்த, உங்களையும் சரிபடுத்த கர்த்தர் அதை செய்ய விரும்புகிறார். பரலோக பிதாவே, இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த காலை வேளை ஆண்டவர் பேசின நல்ல வார்த்தைக்காக நன்றி சொல்லுகிறோம். போன வாரத்தில் கர்த்தர் கொடுக்கிற முடிவுகள், 3 முடிவுகளை எங்களுக்கு காண்பித்தேன். இந்த வாரத்தில் முடிவுகளை 3 விதமான வழிகளிலே நீர் கொடுக்கிறீர். அதில் முதலாவது வழியை இந்த காலை வேளை பேசி இருக்கிறீர். எங்களை சரிபடுத்துவதற்காக எதிர்பார்ப்பை எதிர்பாராத விதத்தில் தருகிறீர். ஆண்டவரே, இன்றைக்கு பிள்ளைகளுக்கு அதை செய்வீராக. உங்க பிள்ளைகள் நினைக்கிற வண்ணல்ல, நீர் ஒரு திட்டம் வச்சிருக்கிறீர், நீர் ஒரு திட்டம் வச்சிருக்கிறீர், நீர் ஒரு சித்தம் வச்சிருக்கிறீர். அந்த பாதையின் ஊடாகத்தான் பிள்ளைகளை கொண்டு போய் எதிர்பார்ப்பை நீர் நிறைவேற்ற விரும்புகிறீர். அதை செய்வதற்கு எங்கள் பிள்ளைகள் ஒப்பு கொடுக்க உதவி செய்யும். பவுலுக்கு இருந்த பெரிய ஆசை, ரோமாபுரிக்கு போகணும், பிரசங்கம் பண்ணணும், சபைகளை சந்திக்கணும், பிரசங்கம் பண்ணணும். ஆனால் நீரோ, பவுலே, பிரசங்கியாரா இல்லை, கைதியாக நான் உன்னை கொண்டு போவேன். ஏனென்றால் எவரும் சந்திக்க முடியாத, எவரும் சந்தித்திராத ஜனங்களுக்கு நீ என்னை பற்றி பேச வேண்டும். அவங்க சொல்கிறாங்க, அவர்களும், யார் ரட்சிக்கப்பட்டாங்களே, அவர்களும் வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள் என்று சொல்லி எழுதுகிறான். என்ன அனுபவம் ஆண்டவரே! இன்றைக்கு எங்கள் பிள்ளைகளை அப்படி கர்த்தர் பயன்படுத்தும் ஆண்டவரே. எந்த இடத்துக்கு கொண்டு போனாலும், எந்த சூழ்நிலைக்கு கொண்டு போனாலும் அங்கே இயேசுவை பிரகடனப்படுத்த
என் ஆண்டவர் கிருபை தார். வந்த ஒவ்வொருவரையும், வசனம் கேட்ட ஒவ்வொருவரையும் உம்முடைய வல்லமையால் நிரப்பி கர்த்தர் பயன்படுத்துவீராக. இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.